கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்கும். கிராவிட்டி ஃபோர்ஸ்ன்றதால கிராவிட்டி ஃபோர்ஸ் எப்படிங்க ஒரு கல் சுத்திட்டு வருது? ஏங்க இப்போ ஏதாவது ஒரு பெரிய இடத்துல நம்ம இப்போ இந்த இடத்துல ஒரு பொருளே வச்சிருக்கோம். ஈக்குவாலிட்டி பிளேஸ் இல்லாம சரிசமமா மேடு பள்ளம் இருக்கிற ஒரு பிளேஸ்ல வச்சிருக்கும் போது ஏதோ ஒரு அதிர்வுல அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடி போய் கரெக்டா அது நின்றுக்கும். நீங்க ஏதாச்சும் பாத்துருக்கீங்களா காத்து கருப்பு அப்படின்ற மாதிரி? இல்லை, நான் இந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல. கல் உருள்றது, இந்த மாதிரி ஆற்றுக்கு போனால் பெரல்றது. குளிக்கிறது, 1 மணிக்கெல்லாம் 2 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வெளியில் போயிட்டு வரதானே செய்கிறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் பண்ணுறது இல்லையே யாரையும். நான் வந்து மூட நம்பிக்கையாக தான் பார்க்குறேன். நீங்க நினைக்கிறது வந்து பேய் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு கூடவே இப்போ உங்க பக்கத்துல கூட ஒரு உருவம் உட்காந்துட்டு இருக்கலாம். என் பக்கத்துல கூட ஒரு பேய் உட்காந்துட்டு இருக்காங்க. மோகன் யாருங்க சொன்னது பேய் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு? நிறைய இடத்துல பேய் இருக்கதான் செய்யுது. ஏன்னா ஒரு எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பக்கத்தில் இருக்கும், நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம எதுவுமே செய்யாது. ஆனால் நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக உங்களை ஏதாச்சும் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பேய் இருக்குன்னா அதை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு அது ஃபீல் என்ன மாதிரி? பேய் வந்து இருக்குன்னு நம்ம கண்ணுக்கு தெரிய போகிறது இல்லை. பேய் வந்து பண்ணுற செயல்களால் தான் தெரியும். முடிஞ்ச லெவலுக்கு இந்த என்னென்ன பண்ணும்? ஃபோனை தூக்கி போடும், இல்லை ஃபோனை தூக்கி போடுமா?